அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாது மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். மோடி நடத்தும் கோல்டு வார் தேவை ஆபரேஷன் செந்தூர். காஷ்மீரில் கொல்லப்பட்டவர்களுக்காக, தாலியை இழந்த பெண்களுக்காக ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரிலே பாகிஸ்தானோடு போர் நடத்தினார் மோடி. ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு நிலை என்ன? தங்கத்தின் மீது இறக்குமதி வரி 15%. அந்த தொகை மட்டும் இன்றைய மதிப்பில் 1,05,000 ரூபாய் விலை போகிறது தங்கம். அந்த வரியை தள்ளுபடி பண்ணாலே போதும், 15,000 ரூபாய், குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் குறையும். 90,000 ரூபாய்க்கு விற்பனையாகும். 140 கோடி பெண்கள் தங்கள் திருமண சடங்குகளில் தங்கத்தை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தங்கத்தில் அந்த செந்தூரத்தை, குங்குமத்தை வைக்கிற பழக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலங்களிலும் இருக்கிறது என்று தான் கருதுகிறேன். அவர்கள் குங்குமம் என்பது அந்த தாலியில் வைப்பது வழக்கமான ஒன்று. ஆனால் இன்றைக்கு தாலியே வாங்க முடியாத அளவிற்கு மோடி தாறுமாறான வரி விதிப்பை நடத்தி கொள்ளையர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார். மோடி விதித்த வரி விதிப்பால் பயனடைந்தது யார்? மிகப்பெரிய தங்க கடத்தல் பேர்வழிகள் தான். சட்டப்படி தங்கம் என்பது 350 டன் இறக்கப்படுகிறது ஆண்டுக்கு. ஆனால் கள்ளக்கடத்தல் மூலம் 3000 டன்னுக்கு மேலே தங்கத்தை இறக்குகிறார்கள். அந்த இறக்கப்படுகிற தங்கத்தை விற்கிற போதும் ஜிஎஸ்டி கட்டுவதில்லை. ஆக ரெட்டிப்பு லாபம். இறக்கிற 16%, 15% இறக்குமதி வரியால் மட்டுமே கிலோ ஒன்றுக்கு 25 லட்சம் ரூபாய் விலை வித்தியாசம் ஏற்படுகிறது. அதுக்கு மேலே ஜிஎஸ்டியும் சேர்த்தோம்னா சுமார் 30 லட்சம் ரூபாய் தங்க கடத்தல் பேர்வழிகள் அசால்ட்டாக சம்பாதிக்கிறான். ஆனால் சாதாரண சாமானியர்கள் 140 கோடி இந்தியர்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகிறோம். அந்த மோடி அரசினுடைய தவறான, நியாயமற்ற, கொஞ்சமும் மனித மாண்பல்லாத செயலால் 140 கோடி மக்கள், அவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்தனைக்கு பெரும்பகுதி தங்கம் உள்நாட்டிலே இருக்குது. வரம்பு மீறிய தங்கம் ஏற்கனவே தடை இருக்கிறது. 400 கிராம் வரைக்கும் தான் ஒரு குடும்பம் வச்சிருக்கலாம் தங்கம்னு. ஆனால் அதை கடைப்பிடித்தாலே போதும், தங்கம் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தங்கம் இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் இறக்குமதி வரியை 15% உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன? இங்கே டன்னாக வைத்திருக்கிற வட இந்திய மாஃபியாக்கள், தங்க கடத்தல் மாஃபியாக்கள், இந்த கொள்ளையர்கள், குஜராத்தி, ராஜஸ்தானி கொள்ளையர்கள் பெரும் போட்டாக சம்பாதிக்க வேண்டும். பவுன் ஒன்றுக்கு 15,000 ரூபாய், கிலோ ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்கிற கெட்ட நோக்கத்தோடு இந்த மோடி அரசு செயல்படுவது நியாயமற்றது, கிஞ்சிற்றும் நியாயமற்றது. அதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் எந்த காரணத்திற்காக உயர்த்தினார்? அவர் பெற்ற பணம் எவ்வளவு? நிர்மலா சீதாராமன் எவ்வளவு பணம் பெற்றுக்கொண்டு இதை 6% குறைத்த வரியை மீண்டும் 15% உயர்த்தினார் என்பதை நிர்மலா சீதாராமனும் மோடி அவர்களும் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். இதுவும் சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூர் தான். கோல்டு வார். பெண்களுக்கு தாலியை மறுக்கிறீர்கள், தாலி அணிய முடியாத அளவிற்கு தடை விதிக்கிறீர்கள். பல திருமண வாழ்வில் இருக்கிற திருமணத்திற்கு பெண்கள் தயாராக முடியாத நிலைக்கு தள்ளி இருக்கிறீர்கள். தங்கம் விலை உயர்வால் மக்கள் தடுமாறுகிறார்கள். திருமணமே நின்று இருக்கிறது. பல பெண்களின் வாழ்வுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் மோடி அவர்கள் தங்கத்தின் மீதான வரியை 100% தள்ளுபடி செய்வதன் மூலம் கள்ளக்கடத்தல் தங்கம் ஓரளவு கட்டுப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதன் மூலம் ஜிஎஸ்டி அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு உண்டு என்று சொல்லி ஆபரேஷன் சிந்தூரை யார் முன்னெடுக்கப் போகிறார்கள்? இந்தியாவில் யோக்கியமான கட்சிகளே இல்லை. தமிழ்நாட்டில் இப்போதுதான் விஜய் வந்திருக்கிறார். அகில இந்திய அளவிலே கரப்பான் பூச்சி, காக்ரோச் என்கிற அமைப்பு வந்திருக்கிறது, சிஜேபி.
அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்த்து ஆபரேஷன் சிந்தூர் 140 கோடி மக்களுக்கான ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற வேண்டும். மோடி அவர்கள் பணிந்து இந்திய மக்களுக்கு பணிந்து மக்களின் நல்வாழ்வுக்கு உதவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.